மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து லேசா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். பொதுவாகவே தோசைனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது செய்யறது ரொம்ப ஈஸி, 5 நிமிஷம் தான் ஆகும். மிளகு, ஜீரக, பூண்டெல்லாம் நல்லா வதங்கின உடனே வாஷ் பண்ணி வச்சிருக்கிற வல்லார கீரையை இதோட சேர்த்து லேசா வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். வல்லார கீரை கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட லெவலை குறைக்குது. ஸோ தட் ஸ்ட்ரெஸ்ஸும் ஆங்ஸைட்டியும் நல்லாவே குறையும். இதோட மட்டும் இல்லாமல் பிரெயின் ஆக்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் நர்வஸ் சிஸ்டம் ஃபங்க்ஷனிங்க்கும் இது ரொம்பவே உதவும். இப்போ இதை நல்லாவே வதங்கிடுச்சு. இதை அப்படியே ஒரு பிளெண்டரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ அரைச்ச இந்த வல்லார கீரையை தோசை மாவோட சேர்த்து கலந்து விட்டுறலாம்.